ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாம் பார்க்க போகிறது இந்த ஜிகிலி கேரமல் கஸ்டர்ட் புட்டிங். முட்டையெல்லாம் இல்லாமல் நம்ம வெறும் மூணு பொருள் வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாயில் போட்டிங்கன்னா அப்படியே தொண்டையில் வலிக்கிட்டு உள்ளே போயிடும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். சரி வாங்க, டிலே பண்ணாமல் இந்த சூப்பரான கேரமல் கஸ்டர்ட் புட்டிங் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கலாம். இதை வந்துட்டு நம்ம கேரமல் பண்ணி போகிறோம். இப்போ இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மெல்ட் ஆகட்டும். கொஞ்சம் நேரம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் இது எப்படியே விட்டுறலாம். கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கேரமல் ஆக ஆரம்பிக்குது. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இது மாதிரி கோல்டன் கலர் வரணும். ரொம்ப பர்ன் பண்ணிடக்கூடாது, அப்பனா வந்து கசப்பாயிடும். நம்மளோட கேரமல் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த கேரமல் இருக்குல்ல, அதை வந்துட்டு எதுல நீங்க வந்து இது செய்ய போறீங்களோ அதுல வந்துட்டு கொஞ்சமா ஊத்திடுங்க. நான் வந்து ஒரு 3 கப்ல ஊத்த போறேன். நீங்க ஒரே கப்லயே செய்யலாம், ஒரே மோல்டுல. இது ஊத்திட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்படி. இப்போ இது வந்து அப்படியே செட் ஆகட்டும். ஒரு சாஸ்பேன்ல பால் வந்து ஒரு 1.5 கப் ஊத்தி வச்சிருக்கேன். இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இனிப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். நான் எடுத்துருக்கிறது பைனாப்பிள் ஃப்ளேவர். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெனிலா ஃப்ளேவரோ எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ அதை. இப்போ இதை வந்து நம்ம கலந்து விட்டலாம், நல்லா கட்டி இல்லாமல். நல்லா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுருங்க. இப்போ இந்த சாஸ்பேன் அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் இந்த மாதிரி கிளறணும், இல்லைன்னா கட்டி தட்டிடும். இது நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு வேக வச்சுக்க போகிறோம். இது வேகமா திக்காக ஆரம்பிச்சிடும். பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, எப்படி திக்காக ஆரம்பிச்சிருச்சு. கைவிடாம கிளறணும், இல்லைன்னா வந்துட்டு கீழே பிடிச்சிக்கும். அப்புறம் கீழே பிடிச்சிச்சுன்னா ஒரு மாதிரி தீஞ்ச வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க, திக் ஆயிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு. பாருங்க, இந்த மாதிரி ஒரு திக்னஸ்ல இருக்கு. இப்ப இது சூடா இருக்கும் போதே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த கேரமல், அது மேல இதை ஊத்திக்கலாம். இப்போ இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல செட் பண்ண வேண்டியதுதான். நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு எடுத்து டிமோல்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து டிமோல்ட் பண்ணலாம். இப்போ இதை வந்து ஒரு கத்தி வச்சு லைட்டாக ஓரத்தை வந்து லூசன் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதை வந்து ஒரு தட்டில் நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம். சூப்பரான நம்மளோட புடிங் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே செம்ம டெம்டிங்காக இருக்கிற இந்த சூப்பரான கேரமல் கஸ்டர்ட் புட்டிங் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.